அது ஒரு அழகான கடற்கரை. அந்த கடற்கரை ஓரத்தில் விழுது கிடந்த ஒரு காய்ந்த மரத்தில் ஒரு கூட்டைக் கட்டி அதில் 2 முட்டைகளை வைத்து அதை பாதுகாத்து கொண்டே ஒரு சிட்டுக்குருவி வாழ்ந்து வந்தது. தன் முட்டைகளை அடைகாத்து கொண்டே சந்தோஷமாக இருந்த அந்த வாழ்வில் ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு நாள் மாலை இரை தேடி விட்டு அதன் கூட்டிற்கு திரும்பிய சிட்டுக்குருவிக்கு அதன் கூடும் முட்டையும் அங்கு தென்படவில்லை. பதற்றமும் பயமும் மனதிற்குள் உண்டாக அருகில் இருந்த புதார் பள்ளங்கள் தன் முட்டைகளை இருக்கும் என்ற நம்பிக்கையில் பித்து பிடித்ததைப் போல் தேடியது. சுற்று வட்டாரத்தில் எங்கு தேடியும் கிடைக்காததால் மனம் நொந்து அந்த கடற்கரையில் அமர்ந்திருக்க, அந்த கடலின் அலை தன்னை மோதி விட்டு போவதை பார்த்து அதற்கு ஒரு சந்தேகம் உண்டானது. ஏன் இந்த கடல் அலை தன்னுடைய முட்டைகளை எடுத்து சென்று இருக்கக்கூடாது என்ற சந்தேகத்துடன் கடல் தேவனை, என்னுடைய கூட்டையும் அதில் இருந்த எனது முட்டைகளையும் காணவில்லை. உன்னுடைய அலைகள் இழுத்து கொண்டு சென்றிருக்கும் என்று என் உள்மனம் கூறுகிறது. அப்படி ஏதாவது பார்த்தாயா என்று கடல் தேவனிடம் சத்தமாக கேட்டது. அதற்கு கடல் தேவனோ நக்கலாக சிரித்தபடி, ஏ சிட்டுக்குருவியே, நீ எல்லாம் என்னை கேள்வி கேட்கிறாயா? உன் உருவத்தின் அளவு என்ன? என்னுடைய உருவத்தின் அளவு என்ன? என்னுள் தினமும் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் உருவாகும். அதே போலவே ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் அழிந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய முட்டையெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல. அதை கவனித்து கொண்டிருப்பதும் என் வேலையல்ல என்று ஆவணமாக கடல் தேவனை பதில் சொன்னான். உனக்குள் இத்தனை உயிர்கள் உருவாகிறது, எத்தனை உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு முக்கியமில்லை. என் முட்டைகள்தான் என் உயிர். அது உன்னிடம்தான் இருக்கிறது என்பது உன் ஆணவ பேச்சில் தெரிகிறது. உன்னிடம் மரியாதையாக சொல்கிறேன், உன்னுடைய அலைகளை பின்னோக்கி இழுத்துக்கொள். என் கூட்டையும் முட்டைகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று கடல் தேவனை சிட்டுக்குருவி எச்சரித்தது. ஓ, அப்படியா செய்தி? அப்படி நான் கடல் அலைகளை உள்வாங்கவில்லை என்றால் நீ என்னை என்ன செய்து விடுவாய்? இப்பொழுது சொல்கின்றேன், உன் கூடும் முட்டையும் இந்த கடல் நீரில்தான் உள்ளது. முடிந்தால் எடுத்துக்கொள் என்று கோபமாக கடல் தேவன் கத்தினான். உன் கடல் அலைகளை உள்வாங்கவில்லை என்றால் இந்த கடல் நீர் முழுவதையும் வற்ற வைத்தாவது என் முட்டைகளை நான் காப்பாற்றிக் கொள்வேன். இது சத்தியம் என்று அந்த சிட்டுக்குருவி கடல் தேவனிடம் சவால் விட்டது. அதையெல்லாம் கண்டுகொள்ளாத கடல் தேவன் ஏளனமாக அந்த குருவியை பார்த்து சிரித்தபடியே அங்கிருந்து மறைந்து விட்டான். அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று யோசித்த சிட்டுக்குருவி தன் அலகால் கடல் நீரை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த மலையின் மீது கொட்டத் தொடங்கியது. அந்த நாள் முழுவதும் தன் வாயால் தன்னால் முடிந்த அளவு நீரை எடுத்து மலையின் மீது கொட்டுவதை பார்த்து மற்ற பறவைகள் தன்னிடம் வந்து என்ன விஷயம் என்று கேட்டது. சிட்டுக்குருவியும் நடந்த விஷயத்தையும் கூற, அதில் சில பறவைகளோ சிட்டுக்குருவியிடம், சிட்டுக்குருவியே, உன்னுடைய கஷ்டம் புரிகிறது. ஆனால் பரந்து விரிந்திருக்கும் இந்த கடலை எப்படி உன்னால் வற்ற வைக்க முடியும்? வாழ்க்கையின் நிதர்சனத்தை புரிந்து கொள் என்று ஆறுதல் சொன்னாலும் சிட்டுக்குருவிக்கோ அதையெல்லாம் கேட்கும் மனநிலையில் இல்லை. இப்படியே ஒரு இரவு பகல் பார்க்காமல் 5 நாட்கள் கடல் நீரை
தன் அலகால் எடுத்து மலையின் மீது இறைத்தது. 6வது நாள் அந்தச் சிட்டுக்குருவியால் பறக்க முடியவில்லை. உடல் சோர்ந்து அருகில் இருந்த ஒரு மரத்தடியில் மயங்கி விழுந்தது. இதையெல்லாம் அந்த மரத்தடியில் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த முனிவர் ஒருவர் அந்த சிட்டுக்குருவியின் மயங்கி விழுந்ததும் துடிதுடித்துப் போனார். உடனே இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார். இறைவன் முனிவர் முன் தோன்றி நடந்த விஷயங்களை கேட்டறிந்தார். உடனே கடல்தேவனை இறைவன் அழைக்க, கடல்தேவனோ நடுநடுங்கிப் போனான். இதுதான் உன் மனோதர்மமா? ஒரு சிறிய சிட்டுக்குருவியிடம் உன் வீரத்தை காட்டி இருக்கிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லை என்று இறைவன் கோபமாக கத்த, கடல் தேவன் தலை குனிந்தவாறே நின்றான். கடல் தேவனிடம் அலைகளை உள்வாங்க இறைவன் கட்டளையிட்டு கூடும் முட்டைகளையும் தென்பட்டது. அதை எடுத்து இறைவன் சிட்டுக்குருவியின் மயக்கத்தை போக்கி அதனிடம் அந்த முட்டைகளையும் ஒப்படைத்தார். தனக்கு முன்னால் இறைவன் நிற்பதையும் தனக்காக இறைவன் வந்ததையும் நினைத்து சிட்டுக்குருவிக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி உண்டானது. சிட்டுக்குருவியோ, உன்னுடைய விடாமுயற்சியுடன் நீ எடுத்துக்கொண்ட என்னை உன்னிடம் வரவைத்தது. நீ உன் குஞ்சுகளுடன் நீண்ட கால மகிழ்ச்சியாக வாழ்கிறாய் என்று ஆசை வழங்கிவிட்டு அங்கிருந்து மறைந்து விட்டார். இங்கு நம்மில் சிலர் ஏதோ ஒரு சிறிய துன்பம் வந்தாலும் மொத்த பாரத்தையும் இறைவன் மீது போட்டுவிட்டு, இறைவன் அதற்காக பிரதிபலனாக விடாமுயற்சி என்ன உங்கள் விடாமுயற்சியுடன் கூடிய வேண்டுதலுக்கு நிச்சயம் அவன் கை கொடுப்பான். அதற்கு முதலில் உங்கள் கைகளை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதை மட்டுமே மறந்துவிட வேண்டாம்.